நாட்கள்ல, நான் பெரிய கார்டியாலஜிஸ்ட் கிடையாது, மற்ற பிசிஷியனும் கிடையாது, நான் சர்ஜன். நீங்க யார்ட்டையாவது இல்ல பையா நீங்க ஜோம் பண்ணி ஏதாவது ஒரு மருந்தை கொடுங்க. எப்பா என்ன மருந்தை கொடுக்குற சில நேரத்தில் எனக்கு தெரியாது. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்வேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டு புக்கை எடுத்துட்டு வந்து உட்காந்து திறந்து படிச்சு பார்த்து தான் அவங்களுக்கு மெடிசன் எழுதி கொடுத்துருக்கிறேன். சில பேஷண்ட்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, பையா நல்லா படிங்க. என் பக்கத்துல இருந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா படிங்க நல்லா படிங்க. நானும் ஒரு 15-20 நிமிஷம் அரை மணி நேரம் தேடி பார்த்து, ஏன்னா நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நம்ம மாறி வந்திருப்போம். தமிழ்நாட்டில் இப்படி உட்கார்ந்து படிச்சா அவ்வளவுதான், புக் எடுத்து நம்ம தலையில அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க ரொம்ப உற்சாகமா பேசுவாங்க, பரவாயில்ல நாளைக்கு வேணா வரட்டுமான்னு கூட கேட்பாங்க, நல்ல பேஷன்ஸா இருப்பாங்க. ஆனா நான் உத்தமமா அவங்களுக்கு தெரியலன்னு நான் தெரியலன்னு சொல்லிடுவேன். நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா நான் கட்டாயம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு இந்த மருந்து எழுதி தர்றேன். ஆனா நீங்க பாருங்க, ஆச்சரியமா கர்த்தர் கொடுத்த அந்த மிராக்குலஸ் ஹீலிங், என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் இருந்தவங்க அவங்களும் அதே போலதான் உத்தமமா அதை செய்வதற்கு ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 10 டிராக்ட்ஸ் நீங்க அவங்க கையில கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு டிராக்ட் கூட வீணாக்க கூடாதுங்கிற கரிசனையோட கொடுப்பாங்க. ஓ இதுல ஒரு டிராக் தானே போனா போயிட்டு போது, நான் 1000 டிராக்ட்ஸை கொடுத்திருக்கிறேன் இல்ல, இந்த ஒரு டிராக்டை பிரிண்ட் பண்ணுவதற்கு தேவ ஜனம் எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க, எவ்வளவு காரியம் இருந்திருக்கும், அதை கவனமா வச்சிருந்து அதை மற்றவங்க கையில கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி ஊழியம் செய்தவங்களை நான் பார்த்திருக்கேன். என் கூட ஒரு நாளும் அவங்களுடைய கனிகளிலே குறைவு வந்ததே கிடையாது. அதனால காரியத்தை செய்து முடிப்பதற்கு தேவையான முக்கியமான காரியம் மூளை அல்ல, உத்தம இருதயம். இந்த உத்தம இருதயம் எனக்குள்ள வந்தா போதும், திறமையுள்ள கரங்களாக என்னுடைய கரங்களை கர்த்தர் மாற்றுவார், ஏற்ற வார்த்தைகளை தருவார், பிரசங்கம் பண்ற இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்க எழுந்து நிற்கும் போதே தேவனுடைய ஜனங்களுடைய இருதயம் தொடப்படும், உள்ளங்கள் குணமாக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமா அந்த காரியங்களை செய்ய வைப்பார். இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். தாவீதுட்ட இருந்த காரியம் 10 பாலாடை கட்டில ஒன்னை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிருந்தா கூட யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? அந்த நாளில் ஒன்றும் பேக் பண்ணி சீல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனந்த பவன் ஸ்வீட் நம்ம ஒன்றை எடுத்தா தெரிஞ்சிடும், எல்லாம் துணியில தான் சுத்தி எடுத்துட்டு போயிருப்பாங்க. போற ஆள் 16 வயசு பையன், நல்ல டேஸ்டா வேற இருக்கும், எவ்வளவு நேரம் தான் கையிலேயே வச்சிருக்கிறது, லேசா எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு கூட அவன் எடுக்கல. கொடுத்ததை அப்படி கொண்டு போய் பொறுப்பா ஒப்படைச்சான். இருந்த ஆடுகளை கவனமா பாதுகாத்துக்கிட்டான், அதை ஒரு நாள் விட்டு கொடுக்கல. ஒரு கரடி வந்த போதும் ஒரு சிங்கம் வந்த போதும் அந்த சிங்கத்தினுடைய வாயில போய் ஆடு மாட்டிருச்சு. நீங்களும் நானும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? எஸ்கேப், ஓடிரு. ஆடுதான் நம்மளை காப்பாத்துச்சு. அந்த ஆட்டை கடிக்கிற வேகத்துல நம்ம நேர வீட்டுக்கே போயிருப்போம். அப்பா அந்த ஆட்டை சிங்கம் கடிச்சிருச்சு நம்ம சொல்லுவோம். ஆனா இவன் என்ன தெரியுமா செய்யறான்? 35வது வசனம் பாருங்க. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து, எதை அடிச்சு? சிங்கத்தை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். யோசித்து பாருங்க, சிங்கத்தோட நம்ம சண்டை போட முடியுமா? முடியாது. சிங்கத்தை விட்டுருங்க, ஒரு நாயை வேகமா குலைச்சதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. நாய் நம்மளை பார்த்து பயப்படுவோம், நம்ம நாயை பார்த்து பயப்படுவோம், நமக்கே கஷ்டமா இருக்கும். சிங்கம் எதிர்த்தாப்புல நிக்குது, அது ஆட்டை சாப்பிட போகுது, மற்ற ஆடுகளை காப்பாத்தினா போதும்னு இல்லை, உள்ள கையை விட்டு அந்த சிங்கத்தினுடைய வாய்க்கு தன்னுடைய ஆட்டை தப்புவிக்கக்கூடிய உத்தம ஊழியன். அவனுக்கு கிடைச்ச 4 ஆட்டை அவன் உத்தமமா பாதுகாத்தான். இன்னைக்கு உங்க கையில இருக்கக்கூடிய சின்ன விஷயம் இது கர்த்தர் தந்தது அப்படின்ற கண்ணோட்டத்தில் நீங்க செய்யுங்க. உங்களுடைய கைகளினுடைய திறமையை பெருக பண்ணி ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு மனுஷனை குறித்து வேதம் அழகா சொல்லுது. இது ஒரு மனுஷனை குறித்து அல்ல, புதிய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இங்க ஆண்டவர் சகலவற்றையும் செய்து முடிக்கிறவன் அல்லது சகலவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவன்.
நிறைய நேரம் நம்ம வாக்குத்தத்தங்கள் இருக்கும், தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், ஆனால் அவைகளை சுதந்திரிக்கிற பலன் நமக்கு இருக்காது. ஏன் எனக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதில்லை, ஏன் எனக்கு இந்த திட்டங்கள் நிறைவேறுவதில்லை நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், ஜெயம் கொள்ளுகிறவனா நம்ம வாழணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டினுடைய முடிவே அதுதான். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெயம் உள்ளவர்களாய் எழும்புறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை எதிர்த்து வரக்கூடிய பாவ சூழ்நிலைகள், உங்களை எதிர்த்து வரக்கூடிய தேவன் அற்ற கிரியைகள், உங்களை எதிர்த்து வரக்கூடிய உலக சம்பந்தப்பட்ட காரியங்களிலே விழத்தள்ள முயற்சி செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ஜெயம் எடுப்பதற்கு மாத்திரம் கவனமா இருந்தீங்கன்னா போதும், எல்லாவற்றையும் சுதந்தரிப்பீங்க. அல்லேலூயா. இட்ஸ் a compulsory, இட்ஸ் a must. இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே இல்லை. தேவன் முழு பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கொடுக்கிற 2 வாக்குத்தத்தங்கள்ல ஒன்று, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இன்னொன்று, சாந்த குணமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான். சங்கீதம் 37 குறைஞ்சது 5 முறை அந்த வார்த்தை வருகிறது. பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான், முழு காரியத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவான். எப்படி? ஏனென்றால் 2 விஷயம். முதல் காரியம் ஜெயம். இந்த ஜெயம் எடுக்கிற இந்த காரியம் நிறைய நேரங்கள்ல இந்த ஜெயம் எங்க தெரியுமா வரும்? ஆண்டவரையும் நமக்கும் இடையில ஒரு சின்ன கேப்பை உண்டாக்குறது தான் சத்துருவினுடைய மிகப்பெரிய ஒரு காரியம். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஒரு திரையை உண்டாக்குவது தான். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மளை கொஞ்சம் பிரிக்கணும், அவ்வளவுதான். இதை மட்டும் செய்யறதுக்கு தான் சத்துரு நிறைய ட்ரை பண்ணுவான். இயேசுவுக்கு கொண்டு வந்த அதே 3 சோதனைகளை தான் நமக்கும் கொண்டு வருவான். என்ன சோதனைகள்? நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற சோதனைகள். இரண்டாவது, நமக்கு உயர்வையும் புகழ்ச்சியும் மிக அதிகமாய் நமக்கு காண்பித்து, இதெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்ற சோதனைகள். மூணாவது, கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுட்டு எனக்கு தேவையானவைகளை ஆராதிப்பதற்கு என்னை கொண்டு போவான். இந்த 3 சோதனைகளை எல்லாருக்கும் அவன் கொண்டு வர ட்ரை பண்ணுவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய காரியம், இயேசுவின் மேல உள்ள அன்பினால முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம வாழ முடியும். ஆனா அதைத்தான் சபைக்கு 7 சபைக்கும் அதைத்தான் அவர் எழுதுறாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. யார் ஜெயம் கொள்ளுவா? அந்த ஜெயத்திற்கு தேவையான 2 காரியம். எப்படி தாவீதின் லைஃப்ல 2 விஷயம் இருந்ததோ, ஜெயம் கொள்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம். இந்த உலகத்திலேயே நம்ம ஜெயம் பெறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது மிக முக்கியமானது என்னது? நம்பர் 1 யோவான்ல நம்ம நல்லா தெரிஞ்ச வசனம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது? 4வது வசனம், 5வது அதிகாரம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். முதல் காரியம் விசுவாசம். இதுக்கு வரக்கூடிய போராட்டம் இருக்குதே ரொம்ப அதிகம். எப்படி விசுவாசத்துக்கு போராட்டம் வரும்? உங்க தேவை உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு தேவன் அனுமதிக்காத இன்னொரு வழி இருக்கும். அதுல ஈஸியா வாசல் திறக்கும். அப்போ அந்த வாசல்ல நம்ம போயிடலாமா அப்படின்னு ஒரு வேகமான ஒரு உந்துதல் நமக்குள்ள இருக்கும். ஆனா இல்ல, தேவன் தான் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு தைரியமா நம்ம நிற்கும் போது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினுடைய கதவுகளை நம்ம எப்போதும் திறந்து வச்சிருக்கிறதுக்கு கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். அதுக்கு ரொம்ப உதவுகிற ஒரு காரியம் என்னன்னா வேத வசனம். அல்லேலூயா. கேள்வியினாலே விசுவாசம் வரும். வசனத்தை கேட்க கேட்க, வாசிக்க வாசிக்க உங்க ஃபெய்த் உங்களுக்குள்ள கூடும். தேவ மனிதர்களுடைய சாட்சியை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் கூடும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடந்த அற்புதங்களை நீங்க ஏன் சபையில சாட்சி சொல்றாங்க? சில பேர் சாட்சி சொல்லும் போது என்னத்த சாட்சி அப்படின்னு, மற்றவங்க சொல்ற சாட்சியை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா நமக்குள்ள விசுவாசம் பெருகும். ஓ, கர்த்தர் அந்த சிஸ்டருக்கு செஞ்சிருக்கிறாரு, அந்த பிரதருக்கு செஞ்சிருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு நடந்த சாட்சியை சபையின் நடுவில் வந்து சொல்லும் போது அது மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தும். அப்போ இந்த கேட்கிற வசனத்துல, சாட்சியில நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த ஃபெய்த் அடிக்கடி நமக்குள்ள
என்ன ஆகும்னா சோர்ந்து போகும். அதனாலதான் ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் ரெண்டையுமே அவரே கையில வச்சிருக்கிறார். ஃபுல் கான்ட்ராக்ட், வேற யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா அந்த விசுவாசத்தை துவக்கிறது மட்டுமல்ல, இடையில அப்பப்ப இது மேல கீழே சில நேரம் ஆண்டவரை நம்பவே முடியாது. ஆண்டவர் எப்படிங்க உதவி செய்ய முடியும்? கூட இருக்கிற ஷேக்கு தான் உதவி செய்ய முடியும். இதுல எனக்கு இவர் தான் உதவி செய்ய முடியும். இதுல ஆண்டவர் எனக்கு எப்படி கிருபை செய்ய முடியும்? எனக்கு ஆண்டவர் எப்படி செய்ய முடியும்? அதை காட்டி எனக்கு பக்கத்துல இருக்கிற நண்பர் ரெடியா இருக்கிறாரு, அது போல நமக்கு தோணும். ஆனா இல்ல, ஆபிரகாம போல ஒரு பாதரட்சையின் வார கூட நான் வாங்கணும்னா உன்னதமான தேவனை நோக்கி கைகளை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையினுடைய ஃபினான்ஸ்ல, நம்ம வாழ்க்கையினுடைய ஹெல்த்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்கள்லையும் கர்த்தர் பூரணமாய் உதவி செய்வதை நாம் காண முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால 21 வருஷங்கள் நான் மிஷனரியா வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். அது இந்த சமீப நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மாத்திரம் நம்பி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் தெரியுமா? 20 வருஷத்திற்கு அப்புறம் மறுபடியும் பூரணமான பயனியரிங் ஒர்க்ல இறங்கணும், மறுபடியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தந்தது. ஏனென்றால் ஆண்டவர் கூட இருந்தா எந்த ஜீரோல இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்து அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பெரிய ஆச்சரியமான காரியங்கள். இதுவரைக்கும் ஒருவேளை மற்ற தேவ பிள்ளைகள் கொடுத்த பணத்துல தான் நாங்க ஆலயங்களை கட்டணும், ஆலயத்துக்கு தேவையான இடங்களை வாங்கணும், ஆலயத்தை கட்ட உதவி செஞ்சாங்க. ஆனா இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால எல்லா இடத்தையும் ஜனங்களே வந்து டொனேட் பண்ணாங்க ஃப்ரீயா. பையா உங்களுக்கு எடுத்துக்கோங்க, எவ்வளவு இடம் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, எத்தனை காரியங்கள் வேணாலும் எடுத்துக்கோங்க. 5 இடங்கள்ல கேட்டோம், 5 இடமே நாங்க எந்த காசும் அதுக்கு செலவழிக்க வேண்டிய அவசியமே வரல. அல்லேலூயா. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னுடைய ஜனங்களை அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களா நீங்க மாற்றணும். அவர்களுடைய இருதயங்கள், கண்கள் உற்சாகப்படுத்தப்படணும். அவங்க அந்த காரியங்களை எழுந்து நின்று அவங்க செய்யணும். மற்றவர்களை சார்ந்து அவங்க வாழக்கூடாது, தேவனை சார்ந்து அவங்க வாழணும். அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே பெருகணும். ஆச்சரியமா அதை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் ஏன் இதை சொல்றேன்? ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க ஃபெய்த்தை வாழ்ந்து பாருங்க, அதை போல ஒரு பெரிய அற்புதமான காரியம் இல்லை. அதனாலதான் இயேசு சொன்னார், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. பெரிய நெருக்கமா இருக்கும், 4 பக்கமும் நாளைக்கு வேற வழி இல்லை, இதுதான் உன்னுடைய லாஸ்ட் மொமெண்டா இருக்கும். ஆனா கர்த்தர் எனக்கு அங்க வழியை வச்சிருப்பாரு, கர்த்தர் எனக்கு அங்க ஒரு மனிதரை வச்சிருப்பாரு, கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை வச்சிருப்பாரு. எப்படி ஆகிலும் அதை செய்து முடிப்பது அவராலே கூடும். அல்லேலூயா. 2வது ஜெயத்திற்கு முக்கியமான காரியம் ரோமர் 8 பாருங்க. ரோமர் 8வது அதிகாரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, 2ஆம் பெந்தைக்கோஸ்து என்று பெயர் உண்டு. ஏனென்றால் ரோமர் 8வது அதிகாரத்துல தான் அதிகமான ஜெயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 8வது அதிகாரத்துல 37வது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். 2வது விஷயம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எப்ப மாறுகிறோம்? கிறிஸ்துவின் அன்பினாலே. அப்ப நீங்க ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் மட்டுமல்ல, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. அல்லேலூயா. never ever doubt God's love in your life. உங்க லைஃப்ல தேவன் என்னை நேசிக்கிறாரா? தேவன் உண்மையாகவே நேசிச்சார்னா ஏன் இத்தனை பிரச்சனை? ஏன் இவ்வளவு என்னை கொடுமையா நடத்தணும்? ஏன் எனக்கு இந்த வியாதியை கொடுக்கணும்? எல்லா கேள்விகளும் இருதயத்திலிருந்து கேட்கணும்னு தோணும். ஆனா தைரியமா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கணும்னு எனக்கு தோணுது, நான் உம்மிடத்துல கேட்கிறேன், ஆனா நான் அறிக்கை இடுகிறேன், உம்மை போல என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. உம்முடைய அன்பு மாறாதது, அது கடைசி வரைக்கும் என்னை விட்டு விலகாதது. நான் தேவனை நேசிப்பது மாறலாம், நான் தேவனை நேசிப்பது உயரலாம் குறையலாம், ஆனால் தேவன் என்னை நேசிப்பது ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. ஏனென்றால் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். The love which God has shown on the first day, the same love he will show you every day. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நீங்க அனுபவிக்க முடியும். நீங்க சில நேரங்கள்ல உங்க மனசு உடைஞ்சு நீங்க அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பாருங்க. அந்த இரவுகள்ல, அந்த சூழ்நிலைகள்ல, அந்த நெருக்கங்கள்ல கர்த்தர் கூட அவருடைய அன்பினால் நிரப்புகிற அந்த அனுபவங்கள், அது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அந்த அனுபவத்துக்கு இணையே கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நிரப்பி மூடின பிறகு உலகமே எதிர்த்து நின்றாலும் தைரியமாய் நிற்பதற்கு
கர்த்தர் ஒரு பலனை தருவார். எதிர்த்து ஜெயிப்பதற்கு பலனை தருவார். வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி நான் ஜெயிக்கிறது, எப்படி போர்னோகிராஃபியை ஜெயிக்கிறது, எப்படி என்னுடைய தாட் ப்ராசஸை ஜெயிக்கிறது, எப்படி பிரைடை ஜெயிக்கிறது. நான் சொன்னேன், எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஏராளமான வழிகளா இருந்தாலும் ஒரே ஒரு வழிதான் நான் கண்டுபிடிச்சேன். என் ஆண்டவரை நான் நேசிப்பேன், அதனால எனக்கு இது வேண்டாம், இதை மாத்திரம் நீ சொல்லிப்பாரு. அந்த அன்பினாலதான் இதை நம்ம ஜெயிக்க முடியும். The love which you have for Christ, தேவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு, தேவன் மேல நீங்க காண்பிக்கிற அந்த அன்பு, அதுதான் உங்களை அதிகமா ஜெபிக்க வைக்கும், அதிகமா ஜெயிக்க வைக்கும், அதிகமா போக வைக்கும். ஏன் கர்த்தரை தேடி வர்றோம்? அழுத்தத்தில் நம்ம செய்யவே கூடாது. ஆண்டவர் அன்புல செய்ய விரும்புகிறார். ஆண்டவருக்கு நாம யாரு? மனைவி. ஆண்டவருக்கு யாரு? மனைவி அல்லது மனவாட்டி. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க வீட்டுக்கு போறீங்க, கணவன்மார்களுக்கு இது நல்லா புரியும். நீங்க போறீங்க, ஏமா வயிறு பசிக்குதுமா, சாப்பாடு கொடு. அவங்க சொல்றாங்க, உள்ள இருந்து அந்த டேபிளினுடைய வலது ஓரத்திலே பாருங்கள் சோறு இருக்கிறது, இடது ஓரத்திலே பாருங்கள் ரொட்டி இருக்கிறது, நடுவிலே பாருங்கள் தேவையான காரியம், தண்ணி அது ஃப்ரிட்ஜிலே இருக்கிறது, காஃபி அது ஃப்ளாஸ்கிலே இருக்கிறது, சேர் பக்கத்திலே இருக்கிறது. அப்ப ஆபீஸுக்கு போறது பேக்கில் எல்லாத்துலயும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படியே டெய்லி காலையில சாயந்தரம் நைட்டு அவங்க உங்ககிட்ட வரவே இல்லை, உங்ககிட்ட அன்பா பேசல, ஆனா உங்களுக்கு தேவையான எல்லா டிஷ்ஷையும் செஞ்சு வச்சிடுறாங்க, உங்களுக்கு தேவையான துணியெல்லாம் துவைச்சு வச்சிடுறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு ஃபேமிலி மீட்டிங்ல. சில பேர் சொன்னாங்க, அண்ணா அப்படி இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். அப்படிதானே நடக்க மாட்டேங்குது. நம்மளை போட்டு டெய்லி பேசி, நம்மளை ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி புளிஞ்சி, ஊர்ல நடக்கிறது உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? உங்களுக்கு தலையில புத்தி ஏற மாட்டேங்குது, உங்களுக்கு இது செய்ய மாட்டேங்குன்னு நம்மளை போட்டு ஊறுகா போட்டு செஞ்சிடறாங்களேன்னு. ஆனா அப்படிப்பட்ட மனைவி இல்லை. மனைவி ரோபோ மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? டெய்லி ஒரே வார்த்தையை தான் மனைவி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே, கணவனே எழுந்து விட்டீர்களா, வாருங்கள், சிற்றுணவு அருந்தி விட்டு நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கான எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. திரும்ப சாயந்தரம் வரும்போது, கணவனே நீங்கள் வந்து விட்டீர்களா, சாயந்தரம் இதை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல எப்படி இருக்கும்? ஒரு ருசியும் இருக்காது. அன்பா பேசக்கூடிய ரெண்டு வார்த்தைகள், அன்பாய் பேசக்கூடிய ரெண்டு காரியங்கள், அதுதான் கணவன் மனைவியினுடைய உறவை உறுதிப்படுத்தக்கூடிய காரியம். சரி, மனைவியை விட்டுருங்க, உங்க பிள்ளையை நீங்க யோசித்து பாருங்க. உங்க பிள்ளை உங்ககிட்ட பேசுறது எப்படி பேசுது? அப்பா, நான் என்னுடைய வீட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடித்து விட்டேன், தாங்கள் உணவருந்து ஆயத்தமா? நானும் உணவருந்து விட்டேன், படுக்கைக்கு செல்லலாமா? இதை மட்டும் இப்படி ஒரு சுத்த தமிழ்ல ஒரு 3-4 நாள் பேசினா என்ன செய்வோம்? டேய், உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்த? பிள்ளை நம்மகிட்ட வரணும், நம்ம கிட்ட கொஞ்சணும், நம்ம அந்த டென்ஷன் எல்லாம் மறப்போம், அவங்க கிட்ட பேசுவோம், விளையாடுவோம். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடத்துல எதிர்பார்க்கிறாங்களோ, எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல எதிர்பார்க்கிறாங்களோ, அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். அல்லேலூயா. அவரிடத்துல நீங்க போடுற காணிக்கைகள், நீங்க கொடுக்கிற காரியங்களை காட்டிலும் உன் இருதயம். பைபிள்லயே இயேசுவின் இடத்துல அதிகமாய் அன்பு கூர்ந்தது யார் தெரியுமா? வாசிங்க, லூக்கா 7வது அதிகாரம். இயேசுவினுடைய வாழ்நாள்ல மிகவும் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று ஆண்டவர் சொன்னது யார் தெரியுமா? 47வது வசனம். அப்போஸ்தலர்களை சொல்லல, அப்போஸ்தலர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டார், இவர்களிலும் நீ அதிகமாய் அன்பு கூறுவாயான்னு. ஆனா அன்பு கூர்ந்தது யாரு? 47வது வசனம் லூக்கா. நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எனக்குள் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். நல்ல கவனிங்க வார்த்தைய. இவள் செய்த அநேக பாவங்கள். அப்ப அநேக பாவம் செய்தவள் அதிகமாய் நேசிக்க முடிஞ்சது. எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் பாருங்க. அதிகமான பாவம் செஞ்ச லேடியை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். ஏன் தெரியுமா? 44, 45, 46 அவளுடைய ஆண்டவரே சொல்றாரு, நான் உன் வீட்டுல பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து. உண்மையான மனம் திரும்புதல். அன்புக்கு 3 காரியங்கள் உண்டு, அதைத்தான் இதுல படிக்கிறோம். ஒண்ணு, நீங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்புறது பெயருக்கு இருக்கவே கூடாது.
உங்களுடைய உள்ளத்தினுடைய கண்ணீர் கிறிஸ்துவின் பாதங்களை கழுவணும். ஏசப்பா, நான் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டேன், இதை நான் செஞ்சிருக்க கூடாது. அந்த உணர்வோடு உங்க கண்ணில் இருந்து விழுகிற கண்ணீர் அவர் பாதத்துல விழுந்து அதை நீங்க தொடச்சிங்கன்னா போதும். அதுதான் அதிக அன்பு, அதுதான் ட்ரூ ரிப்பெண்டன்ஸ். 2வது 45 பாருங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். இதுதான் ட்ரூ வர்ஷிப். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாய்களை திறந்து ஆராதியுங்கள், கைகளை உயர்த்துங்கள், மறுபடி நம்மளை உற்சாகப்படுத்தி ஆராதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓயாமல் முத்தம் செய்வோம். அங்க கண்ட்ரோலே கிடையாது. வர்ஷிப் போயிட்டே இருக்கும். ட்ரூ வர்ஷிப். எந்த டைம், எந்த பாட்டு, ராகலாம் அங்க ஒன்றும் கிடையாது. அதுக்கு நீங்க காடே பிடிக்க முடியாது, அது ஒரு ராகத்துல போகும். ஆனா ஓயாமல் கர்த்தரை முத்தம் செய்கிற ஒரு ஆராதனை, த ட்ரூ வர்ஷிப். 3வது பாருங்க. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். உண்மையான பலி, ஆஃபரிங், சாக்ரிஃபைஸ் முழுவதையும் பாதங்கள்ல ஊற்றி அவ செய்யறா. நீ தலையிலேயே பூசல, இவ பாதத்துல பரிமள தைலத்தை கொண்டு வந்து பூசுறா. So this is the true love. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவரை நேசிக்கிறதுக்கு நாம செய்யக்கூடிய பெரிய காரியங்களை காட்டிலையும் உள்ளம் உடைந்து அவரிடத்துல திரும்புகிறத அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய பாதங்களை நம்ம நனைக்கணும்னு எதிர்பார்க்கிறார். 2வது விஷயம், அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. கண்ட்ரோல்டு வர்ஷிப்பே கிடையாது. நீங்க அங்க இங்க ஓடும்போது எங்க இருந்தாலும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா. ஃபாதர் ஒரு முறை வந்திருந்தாங்க பீகாருக்கு. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அங்கிள், ஃபாதர், இந்த டீம்லாம் வந்திருந்தாங்க. நான் ஃபாதரோட 3 நாள் இருந்திருந்தேன். அந்த 3 நாள் ஃபாதரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஷார்ட்ஸ் இதான் போட்டிருப்பாரு, காலையிலேயே ஜாக்கிங் மாதிரி வருவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லா ரூமுக்கு வருவாரு. வந்துட்டு சங்கீதம் 118 எடுப்பா அப்படின்னு வாசித்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம், ஒரு 2-3 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுவாரு. ஒரு 2 குத்து கொடுப்பாரு. என்னப்பா ஷோ, காலையிலே எந்திரிச்சிட்டியா, வா வா ஓடுவோம். அங்க போகும்போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தி எந்த நேரம் இருந்தாலும் அவரை நீங்க தூங்குற டைமை தவிர அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரம் எப்படித்தான் இருக்கும்? ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா சுத்திட்டே இருப்பார். ஃபாதர், எப்படி ஃபாதர் இப்படி துதிக்கிறீங்க? ஆடா நீ போப்பா, நான் ஒரு வழுக்கு மண்டை, என்னையே போய் இப்படி கேட்குறியே அப்படி. அவர் அதையும் யோசிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு தாழ்மையான ஒரு மனுஷன், எதை பத்தியும் யோசிக்க மாட்டாரு. அன்னைக்கு நாங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது சங்கீதம் 118 எல்லாரும் சேர்ந்து தியானிப்போம்ப்பா. ஒரு 2-3 மணி நேரம் தியானிச்சு அதுலேருந்து ஒரு பாடல் எழுதினார். இந்த பாட்டை நான் இன்னைக்கு கம்போஸ் பண்ண போறேன். அப்படியே எல்லாம் அவருடைய அந்த ஈவினிங் மீட்டிங்ல அன்னைக்கு மொஹனியான்ற இடத்துல நடந்தது, பீகார்ல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 2 லைன் தான் அவர் ஹிந்தியில எழுதி கொண்டு வந்தார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். அந்த 2 லைன் தான். இயேசு ராஜா ஆயே சப் மில்கர் தாலி பஜாயிங்க. இந்த 2 தான் அவருக்கு வாயில வந்தது. அப்பா, ஹிந்தி வாயிலே நுழைய மாட்டேங்கப்பான்னு சொல்லி இந்த 2 லைனை தான் அவர் பாடுறாரு. பாடிக்கிட்டே இருக்கும்போது பேப்பர் காத்துல பறந்துருச்சு. இப்ப என்ன சொல்றேன்னு தெரியல. அங்க பெல்லுன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. உடனே அவர் சொல்றாரு இழுத்துக்கிட்டு, ஹல்லேலூயா பெல்லு, எப்படியாவது பாட்டை பாடுப்பா அப்படின்னு அதையும் சேர்த்து அதுல சொல்றாரு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஒரு பையன் ஓடி வந்தான். ஒரு 8 வயசு பையன். நான் தான் ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருந்தேன். வேகமா ஓடி வந்தான். அவங்க அம்மா ஓடி வர்றாங்க. எனக்கு காது கேக்குது, எனக்கு காது கேக்குது, காது கேக்குதுன்னு. அவனை தூக்கி ஸ்டேஜ்ல விட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன், சாயந்தர நேரம் இவனுக்கு மீன் வேணும்னு கேட்டான். அங்க ஆத்துல பிடிச்சு போட்டு ரோட்ல வச்சிருப்பாங்க, அந்த மீனை வாங்குறதுக்கு வந்தேன். ஏதோ ஒரு சத்தம், பாட்டு சத்தம் கேட்டுச்சு. இது என்ன சாமியார் வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க, பாபா வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. இந்த மைதானத்துக்கு உள்ளதான் நான் கால் வச்சேன், என் பையனுக்கு காது கேட்டுருச்சு. எப்ப இருந்துமா காது கேட்டுச்சு? பிறவியிலிருந்து செவிடன் அவன். அவனுக்கு காதே கேட்டதில்லை, அவன் வாய் பேசினதில்லை. அவன் கேட்கிறான், ஏதோ எனக்கு கேக்குது கேக்குது கேக்குதுன்னு கத்துறான். அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஆனா பாட்டு 2 வரி. ஃபாதருடைய ஹிந்தி அது வேற ஒரு லெவலான ஒரு ஹிந்தி. அந்த 2 வரியை தான் அவர் பாடினார். ஆனா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. அல்லேலூயா. ஓயாமல் முத்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற வாழ்க்கை, இதுதான் உங்களை ஜெயம் உள்ளவர்களா மாற்றும்.
இந்த ஜெயம் இருந்தால் நீங்க சகலவற்றையும் செய்து முடிக்கிறவர்களா நீங்க மாறிடுவீங்க. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். மூன்றாவது ஒரு மனிதன், இது நமக்கு நன்றாய் தெரிந்த மனிதன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இங்க அழகான பவுல் ஒரு கன்க்ளூஷனை சொல்றார். நான் எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன்ப்பா. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முடிச்சனா முடிக்கலையா, வாழ்க்கையை சரியா நடத்தினா நடத்தலையா அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. புதிய ஏற்பாட்டில் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி நீதியின் கிரீடத்திற்கு உள்ளே மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனையோ என் கூட ஓடின மிஷனரிகளை நான் பார்த்திருக்கிறேன். கூப்பிட்டு சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் நான் கர்த்தருடைய மகிமைக்குள்ள பிரவேசிக்க போறேன் பிரதர், எனக்கா வந்து ஜோம் பண்ணுங்க. கோவிட் டைம்ல திருச்சியிலேருந்து ஒரு அங்கிள், அன்னைக்கு சண்டே, நான் சாட்டர்டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு காலையில 2 மணிக்கு தான் நான் வந்துடுறேன் கோவிட் வார்டுல இருந்து. சண்டே காலையில ஆராதனை ஆன்லைன்ல மட்டும்தான் உண்டு 8 மணிக்கு. அதனால காலையில எந்திரிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு 5:30 மணிக்கு போன் வந்தது. அங்கிள் உங்களை கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த பிபி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ள போனா, என்ன அங்கிள்? இல்ல தம்பி, நீங்க எனக்கு ஒண்ணு செய்யணும். என்ன? எனக்கு பிடிச்ச ஒரு சங்கீதம் உண்டு, நான் அதை வாசிக்க போறேன். வாசிங்க அங்கிள். நீங்க எனக்காக ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டேன். நான் தேவ தூதர்களை காலையிலே நான் பார்த்துட்டேன், அதனால நான் மகிமையில பிரவேசிக்கணும். இல்ல அங்கிள், ஒன்னும் ஆகாது, ஒன்னு நீ கவலைப்படாத தம்பி. அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் சேச்சுரேஷனை பார்க்கிறேன். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அது 70 இருந்து 80 கடையில பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்குது. HFNC என்று சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு நான் சிஸ்டர்ட்ட சொன்னேன். அங்கிள் சொன்னாங்க, நோ, எதையும் கனெக்ட் பண்ணாதீங்க, ஆக்சிஜன் 40 லிட்டருக்கு மேல அவங்களுக்கு தேவை இருந்தது. அங்கிள், இல்லைன்னா வென்டிலேட்டரை நான் கனெக்ட் பண்றேன். இல்ல தம்பி, எதுவும் வேண்டாம். வெளியில உங்க பையன் இருக்கிறான், ஜெய்சீலன்னு ஒரு அண்ணன், அவங்க மிஷினரியா தான் இருந்தாங்க. கூப்பிடட்டுமா? வேண்டாம், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், நீங்க எனக்கு ஜெபம் பண்ணணும், நான் வேதம் வாசிப்பேன், நான் மகிமையில பிரவேசிக்கணும். எப்படின்னு அப்பதான் ஷார்ட்டா சொன்னாங்க, ஒரு 2-3 நிமிஷத்துல. அந்த இதுல இருக்கும்போது எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். என் மனைவி மகிமைக்குள்ள பிரவேசிச்சாச்சு. எனக்கு இந்த நாள் மகிமையில பிரவேசிக்கிற நாள். நான் காரியங்கள் எல்லாம், அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. படுத்திருந்த அங்கிள் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. பேக் ரெஸ்ட் கொடுத்தோம். அழகா உட்கார்ந்து பைபிள் எடுத்தாங்க, வாசிச்சாங்க. நான் வேகமா ஜெபம் பண்ணேன். 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன். ஜெபிச்சு முடிச்சு பார்க்கிறேன், கர்த்தர் இடத்துல போயிட்டாங்க. ஒரு சின்ன சலனம் கூட கிடையாது. எப்படி இந்த தைரியம் வருகிறது? இது பவுலுக்கு மட்டுமல்ல, நமக்கும் உண்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் சாதித்து செய்து முடித்து நாம இந்த காரியத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். எப்படி முடியும்? பவுலினுடைய ஒரு வசனம், அப்போஸ்தலர் 20:24, அதை மட்டும் வாசனமா முடிக்க போறோம். எப்படி பவுல் தன்னுடைய ஊழியத்தை செய்தார் தெரியுமா? எப்படி பவுல் தன்னுடைய வாழ்க்கையை வைத்திருந்தார் தெரியுமா? 2 வசனங்கள் அதுல இருக்குது. அதுல ஒரு வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை நான் பூரண சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். 2 விஷயம் தான். ஆனா அவர் கரெக்டா ஒரு வசனத்தை சொல்றாரு. கவலை என்னை ஆண்டு கொள்வதற்கு நான் இடமே கொடுக்கவில்லை. அல்லேலூயா. கவலை ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஒரி. இயேசு சொன்னார் லூக்கா 21, மனுஷகுமாரன் வரக்கூடிய அந்த நாட்களிலே உங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் கவலையினாலும் வெறியினாலும் பாரமடையாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 3 விஷயத்தை சொன்னாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் கவலை, ஒரி. பவுலுக்கு கவலைப்பட வேண்டிய ஒரே ஆள் பவுல் மட்டும்தான். அவ்வளவு அவனுக்கு நெருக்கங்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கும், எப்படி போகும், எதை குறித்தும் கவலை அவனுக்கு இல்லை. தன் பிராணனையும் அவன் அவ்வளவு துச்சமாக எண்ணின ஒரு மனிதன். ஆனா அவன் சொல்லுகிறான், நான் சந்தோஷத்தோட ஓட்டத்தை முடிக்கணும், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. சுவிசேஷம்.
இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். இந்த எண்ணம் இருக்குது பாத்தீங்களா, இது உங்களை ஜெயமாய் முடிக்க வைக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் யோசிப்பாங்க, கண்டிப்பா நம்ம சொல்லிதான் பிரதர் ஆகணுமா, நம்ம வாழ்ந்து காமிச்சா போதாதா? அப்போஸ்தலர் 15 பாருங்க, பேதுரு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்ம எல்லாரும் நம்ம வாயினால சுவிசேஷம் சொல்லிதான் ஆகணுமா, கட்டாயம் சொல்லி ஆகணுமா? பாருங்க அப்போஸ்தலர் 15:7. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி என்னுடைய வாயினாலே, எதனால? என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். அதுதான் பவுல் சொல்ல காரியங்களும் பேதுரு சொன்ன காரியங்களும் இதுதான். என் வாயினாலே சுவிசேஷத்தை சொல்லும்படி, டு டெல் வித் மை ஓன் மவுத். எல்லா சீஷர்களுக்கும், யாரெல்லாம் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தந்த ஆச்சரியமான காரியம். இந்த சுவிசேஷ ஊழியம், இந்த சுவிசேஷ பாரம் எந்த மனிதனுக்குள்ள அதிகமா இருக்கிறதோ, நான் ஆச்சரியமா நான் பார்த்திருக்கிறேன், அவங்க லைஃப்ல சந்தோஷமும் அந்த ஓட்டத்தை நிறைவேற்றுகிற பலனும் ஆட்டோமேட்டிக்கா பெருகிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷம், கடைசி மனுஷனுக்கு சுவிசேஷம், இந்த மனுஷனுக்கு சுவிசேஷம், அவனுக்கு சுவிசேஷம், உறவினனுக்கு சுவிசேஷம், நண்பனுக்கு சுவிசேஷம். இதை சொல்லி ஆக வேண்டும். என்னால் இது இயேசுவினுடைய பிரதானமான ஒரே கட்டளை, இதை நான் செய்தாக வேண்டும் என்கிற இந்த வேகம் வரும் பொழுது, இது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையினுடைய என்டையர் பெர்ஸ்பெக்டிவ், நோக்கத்தை மாற்றி விடுகிறது. எதை குறித்த கவலையும் நமக்குள்ள கொண்டு வராது. அல்லேலூயா. கர்த்தரை குறித்த, அவருடைய திட்டங்களை குறித்த, இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு பாரம் தான் மறுபடியும் வரும். சுவிசேஷ பாரத்தை அதிகமான இடங்களுக்கு கொண்டு சென்று சேர்த்ததிலே பவுலுக்கு இணையாய் நம்ம வேதத்தில் இயேசுவுக்கு அடுத்தபடி வேற யாரையும் பார்க்க முடியாது. அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு அவனுக்கு பெரிய, அதனாலதான் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றான், நீ ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு நீ என்ன செய்? சுவிசேஷகனுடைய வேலையை செய். Do the work of an evangelist. இதை செய்வதற்கு தனி அழைப்பு தேவையில்லை. இயேசுவின் சீஷர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, கொடுக்கப்பட்ட கட்டளை, கொடுக்கப்பட்ட மாறாத பிரமாணம், புறப்பட்டு போய் நம்முடைய சொந்த வாய்களினால் இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். இந்த சுவிசேஷ பாரம் எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அவனுக்குள் வேறொரு பாரம் உள்ளே போக முடியாது. ஏற்கனவே ஒரு பாரம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப இந்த பாத்திரம், இந்த கிளாஸ் முழுவதும் தண்ணி இருக்குது, இதுல தண்ணி திரும்ப ஊத்த முடியுமா? நீங்க ஊத்துனீங்கனால எங்க தான் வரும்? வெளியே தான் வரும். இந்த கிளாஸ் முழுவதும் சுவிசேஷ பாரமா இருந்தா உலக பாரம் எனக்குள்ள வரவே வராது, உலக கவலை எனக்குள்ள வரவே வராது. ஜனங்களை குறித்த கவலை, சபைகளை குறித்த கவலை, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தணுமே என்கிற கவலை, இது மறுபடி என்னை நிரப்பி இருக்கும் பொழுது எனக்குள்ள இன்னொரு கவலைக்கு அங்க இடமே இருக்காது. அது வந்தாலும் புஷ் பண்ணி தள்ளிரும். அதனாலதான் பவுல் சொன்னான், சபைகளை குறித்த, மற்றவைகளை குறித்த கவலை என்னை அனுதினமும் நெருக்குகிறது, அது என்னை புள்ளிகிறது. ஆனா அதனுடைய மத்தியில நான் வேற காரியத்தையும் நான் யோசிக்க முடியாது. எத்தனை ஆச்சரியமான காரியம்! சுவிசேஷ ஊழியங்களை குறித்த கரிசனை, பாரம், இது நம்மளை பூரணம், எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்கிற இடத்திற்கு அழகா கொண்டு வருது. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம்.